வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான இந்த ஒரு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, அது மொபைலாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது, சேம் ப்ரொசீஜர் தான். தேவைப்படுற டேட்டாவும் சரி, அதே போல் நம்ம அப்ளை பண்ணுற வெப்சைட்டும் வந்து ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா, ஒரு வெப்சைட் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுக்கு வேறு இல்லை. நிறைய நண்பர்கள் வந்து எதில் குழம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டத்தில் பண்ணாப்பில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே இல்லை பிசியில் பண்ணாப்பில் இருக்குது. ஸோ அது வந்து என்ன நபர்கள் நிறைய நபர்கள் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் பண்ணுறீங்க, மொபைல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொபைல் சேம் இதே ப்ரொசீஜர் தான் கேட்குறாங்க. மொபைல் சேம் இதே ப்ரொசீஜர் தான், வெப்சைட்டும் வந்து இதே வெப்சைட் தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே சேம் கரெக்டாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ என்ன இருக்குது, இதுக்கு எதுக்கு வீடியோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 ரூபாயிலையும் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 106 ரூபா தான் நீங்கள் கட்ட வேண்டியது. உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இல்லை எனக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணாம், எனக்கு வந்து டிஜிட்டல் பேன் கார்டே போதும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ அப்லோட் பண்ணிக்கோம். பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு வெறும் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேன் கார்டு வந்து உங்களுக்கு கையிலே வந்துடும். ஆதார் பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட உங்கள் ஆதார் கார்டும் ஆதார் கார்டு லிங்க் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பேன் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ கூட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பேன் கார்டு வேணும்னாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கோங்களா. ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படின்றவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு கூகுளில் உங்களோட nsdl பேன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு nsdl பேன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது போல் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா, லோட் ஆகுது. இதே போல் தான் இருக்கும். இது என்னன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அந்த டோக்கனை வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் யூசரில் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவெலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம அப்ளிகன் டைப் வந்து கேட்டிருக்கோம். அப்ளிகன் டைப் என்ன அப்படின்னா நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் அப்படி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 49A 49 ஏஏ அப்படின்னா 49A அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன். அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஃபாரினில் இருக்க, அதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இப்போது நான் இந்தியன் தான், பட் இருந்தாலுமே நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற போது நீங்கள் வந்து இரண்டாவது இருக்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன உங்களுக்கு ட்ரஸ்ட் இதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே வந்து உங்களோட டைட்டில், அதாவது நீங்கள் ஸ்ரீயாலா ஸ்ரீமதியா, அதாவது ஆனா பெண்ணா பண்ணுற மாதிரி அதுக்கான இது வந்து கேட்குறாங்க. மிடில் ஸ்டேட்டஸை வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபாதர் நேமு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் உங்கள் லாஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் மொபைல் நேம் வந்து மொபைல் நம்பர் உங்களோட மிடில் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன் இந்த மொபைலில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து ஓடிபின்ற உங்களோட டோக்கன் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா, ஸோ உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கோடு அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் தான் ஸ்மால், அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் அப்படின்றது கிடைக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து ஒரு இது வந்து கிடைக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பேன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. இது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி தான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த ஒரு ஃபார்மை வந்து மறுபடியும் அதோடைய டோக்கன் நம்பரை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட் டிஜிட்டலி த்ரூ கேஒய்சி இசைன் அப்படின்னு கேட்டிருக்கு, பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதான் வந்து வரும். ஓகேங்களா, அதில் இருக்கிற இசைன்னு வந்து எடுத்துக்கும். எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஆனால் இந்த மெத்தட், அதாவது உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களோ இல்லை அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஏன்னா ஆதார் கார்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை கொடுத்துக்கலாம். இந்த மெத்தடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்தோன்னே nsdl கவர்னன்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டோட கடைசி
4 டிஜிட்ஸ் நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கூட கடைசி 4 டிஜிட் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட ஆதாரில் வந்து உங்களோட நேம் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஜெண்டர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் நவ் பை எனி அதர் நேம், உங்களுக்கு வேறு எதாவது நேம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் இல்லை நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களிடம் இங்கே வந்து நீங்கள் ஒரு சில டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம், ஃபாதரோட லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதரோட ஃபஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணக்கூட தேவையில்ல. ஃபாதர் நேம் கொடுத்தாலும் ஓகே, இல்லை மதர் நேம் கொடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா. இது மேண்டனி கேட்கலாம் அவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நேம் பிரிண்டடு வந்து பேன் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் பிரிண்ட் பண்ணுமா இல்லை மதர் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து யாரோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லை மதர் நேம்னா மதர் நேம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் சேவ் டிராஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உடனே டக்கு பண்ணும்போது இதில் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் வந்து லாக் அவுட் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் இது பண்ணும்போது வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது போல் வருது அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து லாஸ் ஆகாது. ஓகேங்களா. அடுத்த வந்து இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு எது மூலமாக வந்து இன்கம் வந்து வந்துருக்கு அப்படின்னு கேட்குறேன். சேலரினா சேலரி, இல்லை உங்களுக்கு இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் வந்து வீடு வாடகை விட்டுருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக நீங்கள் எது ஹவுஸ் இது பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நோ இன்கம் கொடுத்துக்கோங்க. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்சியல் ஆஃபீஸ், அதாவது நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய பேன் கார்டை வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக எடுக்கிறீங்களா உங்களோட சொந்த பர்பஸ்க்காக எடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ரெசிடென்ஸ் வீட்டு முகவரியை வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட டெலிஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. கண்ட்ரி கோடு வந்து கேட்குறாங்க. அடுத்து ஏரியா எஸ்டிடி கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ இதுக்கு வந்து என்ன கண்ட்ரி கோடு, அடுத்து போய் அதுக்கு எஸ்டிடி கோடு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கேன். ஏரியா கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அசிஸ்டன்ஸ், அதாவது கேட்டிருக்காங்க. அடுத்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஏரியா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா கோடு அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஃபார் ஏரியா கோடு வந்து கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏரியா கோடு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அருகாமையில் எந்த சிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணிக்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஏரியா கோடு, அதாவது உங்களோட வில்லேஜாக இருக்கட்டும், உங்களோட சிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி அதோட ஏரியா அதை நேம் போட்டு ஏரியா கோடுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஏரியா கோடு அப்படின்றது நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்குவாங்க. ஏரியா கோட் அப்படின்றத கூட டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன ஸ்டேட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, யாருக்கு தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் நம்ம அதை டீட்டெயிலை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் செலக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் என்ன சிட்டி அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த ஸோ அந்த சிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறத பொறுத்தா இருக்குது. என்ன சிட்டி கொடுக்கலாம், அதாவது உங்களுக்கு அருகாமையில் என்ன சிட்டி இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை கொடுங்க. இது கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஓ கோடு அப்படின்றது வந்து கிடச்சிடும். ஏஓ கோடு கிடச்சோம்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். ஓகேங்களா. இது ஃபில் ஆகிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோ உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து நமக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மெத்தட் வந்து ரெண்டாவது மெத்தடு.
டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரியான மெத்தட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மாதிரியான டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் என்க்ளோஸ்டு ப்ரூஃப் ஐடென்டிட்டி, அவங்களுக்கு வந்து அதுக்கான ஐடென்டிட்டி வந்து தேவைப்படுது.